பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் யோவான் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரகசியமாய் சந்தித்த ஒரு மனிதன். இந்த நிக்கோதேமு என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அவன் வாழ்க்கையிலே காணப்பட்ட சிறப்பான ஒரு 3 குணங்கள் என்ன என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக இந்த நிக்கோதேமு என்பவனை குறித்து யோவான் சுவிசேஷகர் மாத்திரம் 5 இடங்களிலே எழுதியிருக்கிறார். நிக்கோதேமு என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு வெற்றி அடைந்தவன் என்று சொல்லி அர்த்தம். வெற்றி அடைந்தவன். நீங்களும் உங்கள் வாழ்விலே வெற்றி அடைந்தவர்களாய் மாற இந்த நிக்கோதேமுனுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற 3 காரியங்களை கடைபிடித்தால் நிச்சயமாக நீங்களும் வெற்றியுடையவர்களாக மாற முடியும். இவர் இஸ்ரவேலிலே பெரிய போதகர் என்றும் சொல்லப்படுகிறது யோவான் 3வது அதிகாரத்தில். ஆகவே மிகப்பெரிய போதகர் தான். ஜனகரீப் சங்கத்திலே உறுப்பினராக இருப்பவர், சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து உடையவர். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி இயேசு கிறிஸ்து மேல் ஒரு நல்ல விசுவாசம் வைக்கிறவராக, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தனியாக இயேசுவை சந்தித்த ஒரு இரகசிய கிறிஸ்தவர் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கி பகிரங்கமாக எல்லாரும் பார்க்கும்படி ஆண்டவரை தேடுகிற ஜெபிக்கிற கூட்டங்கள் இருக்கிறார்கள். இந்த நிக்கோதேமியை பொறுத்த அளவில் அப்படி அல்ல. தனியாக ரகசியமாக ஆண்டவரை சந்தித்தார். மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, நீ பிதாவை நோக்கி கூப்பிடும்போது உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையில் வெளியரங்கமாய் பின்பற்றுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ரகசியமாக தனியாக நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு நல்ல தொடர்பு இருக்க வேண்டும். அங்கே தான் சக்ஸஸ் இருக்கிறது. ஒரு மரத்தின் வெற்றிக்கு ஒரு ஆசீர்வாதமான பலன் கொடுக்கிற மரமாக இருப்பதற்கு காரணம் வெளியே தருகிற கிளைகள் கொப்புகள் அல்ல, அடியிலே மறைந்திருக்கிற வேர்கள். அதே போல ஒரு சரியான கிறிஸ்தவன் நிக்கோதேமை போல வெற்றி அடைந்த மனிதனாய் காணப்பட வேண்டுமானால் அந்தரங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் அதிகாலை, இரவு மற்றும் கிடைக்கிற தருணங்களில் எல்லாம் தனியாக ஆண்டவரோடு கூட உறவாடி ஐக்கியம் வைத்து இரகசியமாக இயேசுவை பின்பற்றுகிற அல்லது தனிப்பட்ட முறையிலே யாருக்கும் தெரியாத விதத்தில் ஆண்டவரோடு நெருக்கமான உறவு வைத்திருக்கிற ஒரு மனிதனாய் நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறும். என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் அதை வெளியரங்கப்படுத்துவார். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் பெரிய வெற்றியை காண்பது உறுதி. ஆகவே நிக்கோதேமுடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம், இரகசிய கிறிஸ்தவர், அந்தரங்கமாக இயேசுவை சந்தித்தவர். நீங்களும் எல்லாரும் பார்க்கும்படி பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, கூட்டங்களுக்கு போகிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்களும் ஆண்டவரும் நெருங்கின உறவோடு கூட இருந்தால் வெற்றி அடைந்தவர்களாக இருப்பீர்கள். நம்பர் 1. நம்பர் 2 என்று சொல்லி பார்க்கிற பொழுது யோவான் 7வது அதிகாரம் 50 முதல் 53 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், இந்த நிக்கோதேமு என்பவர் நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களை நன்றாக அறிந்திருந்தவர், அதை போதித்தவர், சட்டங்களின்படி காரியங்களை செய்ய விரும்புகிறவர். யூதர்கள் ஒரு முறை இயேசுவை பிடிக்க சேவகர்களை அனுப்பின போது அந்த சேவகர்கள் இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்டு அவர் பேசினது போல ஒருவனும் ஒரு காலம் பேசவில்லை என்று அவர் கைது செய்யாமல் ரிட்டர்ன் ஆயிருந்தாங்க. அப்போது அந்த யூதர்கள் பேசிக்கொள்கிறார்கள், வேதத்தை அறியாத அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது, எந்த ஒரு மனிதனையும் சரியாக நியாயம் விசாரிக்காமல் அவன் மேல் குற்றஞ்சாட்டலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்று அந்த யூதருக்கு சட்டத்தின்படி வாக்குவாதத்தை எடுத்து வைத்த நல்ல சட்டம் தெரிந்த மனிதர் தான் இந்த நிக்கோதேமு என்பவர். இன்றைக்கு வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கிற பல கிறிஸ்தவர்களிலே கூட அவர்கள் வேதத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் நன்றாக ஜெபிக்கிறாங்க. நான் பைபிள் பற்றி கேட்டால் பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது, புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. வேதத்தை குறித்த தெளிவான ஞானம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிக்கோதேமு என்பவர் வேதத்தை நன்கு அறிந்தவர். அந்த நியாயபரமான சட்டத்தை அறிந்திருந்தாலும் அந்த நியாயபரமான சட்டங்களின் படிதான் மேசியாவாக இயேசு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். எனக்கன்பானவர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமானால் 2வது உங்கள் வாழ்விலே இந்த வேத புஸ்தகத்தின் சத்தியங்களை, அதனுடைய போதனைகளை நன்கு அறிந்து ஆராய்ந்து அதை கடைபிடித்து போதிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் இருதயத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்த வேண்டும். 100க்கு 100 நம்ம எல்லாம் நடந்துட்டோம்னு சொல்ல முடியாது. இயேசு ஒருவரே பூரணர். ஆனால்
நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தை குறித்த ஞானம் இல்லாமல், அறிவில்லாமல், தெளிவில்லாமல் இருக்கிறதுனால தான் அநேக தீர்க்க தரிசனங்கள் என்ற போர்வையில் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போயிருந்தாங்க. வேதத்தை அறியாதனுடைய விளைவுதான் அது. அவை வாழ்க்கையில் வெற்றி என்பது நமக்கு ஒன்று, தேவனோடு கூட உள்ள தனிப்பட்ட உறவு. ரெண்டாவது, வேத சத்தியத்தை நன்கு அறிந்து தெரிந்து அதன்படி வாழ நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பொழுது நிச்சயமாக நிக்கோதேமு என்ற பெயரில் அடங்கியிருக்கிற அந்த வெற்றி அடைந்தவன் என்ற வார்த்தையின்படி நம்மை வெற்றி அடைய செய்வார். ஆகவே ஜெயம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிற பொழுதுதான் கிடைக்கிறதாக இருக்கிறது. மூன்றாவது நல்ல ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 38 முதல் 42 வசனங்கள் வரை எங்களை வாசித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அவரோடு கூட இருந்த சீசர்கள் எல்லாரும் அவர் விட்டு ஓடிட்டாங்க. யூதாஸ் ஏற்கனவே மறிதளித்து அவன் நான்கு கொண்டு மரித்து போய்விட்டான். சீசர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ இயேசுனுடைய பாடியை எடுத்து தைரியமாக போய் அடக்கம் பண்ண வேண்டும். எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த நிக்கோதேமியோடு கூட சேர்ந்த யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன், இந்த 2 பேரும் தான் பிரயாசப்பட்டு இந்த நிக்கோதேமி தான் சேமித்து வைத்திருந்த அதிக விலை மதிப்புமிக்க அந்த தைலம், பரிமள தைலம், ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்து அவருடைய பாடியை அடக்கம் பண்ணப்படுவதற்கு சிறப்பான விதத்தில் அவருடைய பாடி பாதுகாப்பாக அடக்கம் பண்ணப்படுவதற்காக தன்னுடைய விலை உயர்ந்த பொருளை கொடுக்கிறார். அடக்கம் பண்ணப்படுவதற்காக யோசேப்போடு கூட சேர்ந்து அந்த யோசேப்பு வெட்டி வைத்திருந்த அந்த கல்லறையில், புதிய கல்லறையில் இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். ஆக ஒரு பதட்டமான பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் தைரியமாய் யோசேப்போடு இணைந்து நின்று இயேசுனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படுவதற்கு வேண்டிய உதவியை செய்தவர் தான் இந்த நிக்கோதேமு. இது என்னத்தை குறிக்கிறது? எவ்வளவுதான் நம்ம ஆண்டவரை பின்பற்றின வசனத்தின்படி நடக்கிறேன்னு சொன்னாலும் பாடுகள், பிரச்சனைகள், வேதனை வரும்போது ஆண்டவர் விட்டு ஓடிடக்கூடாது. அங்கே தான் இந்த நிக்கோதேமும் யோசிப்போம் முழு இராணுவமே செயல்பட்டு பாதுகாப்புக்கு நிற்கிற ஒரு சூழ்நிலை. எல்லா மக்கள் மத்தியிலும் பயம், பதட்டம், சீசர்லாம் ஓடிட்டாங்க. அப்போ தைரியமாக போய் நின்று களத்தில் இறங்கி வேலை செய்தது நிக்கோதேமும் யோசேப்பும் தான். அதே போல் நீங்களும் பாடுகள், உபத்திரங்கள், துன்பம் வரும்போது உங்களை விட்டு எல்லாரும் ஓடிடுவாங்க. நானாச்சின்னு சொன்னவெல்லாம் ஓடிடுவான். டிஜிசை அவர் பழைய பாட்டில் படிப்பார், நாம் துணையென நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா. அதே மாதிரி இந்த உலகத்தில் உங்கள்கிட்ட பணம், காசு, வசதி இருக்கும்போது எல்லாம் வருவாங்க. ஆனால் பிரச்சனை, போராட்டம், உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா ஒரு பயம் நிற்க மாட்டான், எல்லாம் ஓடிடுவாங்க. அந்த நேரத்திலும் இயேசுவை நம்பி இயேசுவுக்காக அந்த ஜனகரிப் சங்கத்தையே எதிர்த்து, அந்த இராணுவ காரியங்களை எல்லாம் எதிர்த்து தைரியமாக செயல்பட்டவர் நிக்கோதேமு. அதுபோல் நீங்களும் இயேசுவுக்காக தைரியமாக நில்லுங்க. தனி ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, உலகமே எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல, இயேசுக்காக நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். பாருங்க, அவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் இவங்க 2 பேரும் இறங்கி செயல்படும் போது எந்த தடையும் யாரும் சொல்ல முடியல. அரசாங்க பாடியை கொடுத்துட்டுது. இவங்க பக்குவமாக புதிய கல்லறையில் இயேசுனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுறாங்க. பொதுவாக யூதர்கள் எல்லா பாடி வைக்கிற கல்லறைகள் தான் ஒன்று வைப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு கல்லறை இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசுனுடைய பாடி மட்டும் தனி கல்லறையில் ஏன் வச்சாங்கன்னா, அவருக்கு பதிலாக வேற ஒருத்தன் எந்திரிச்சு வந்துட்டான்னு சொல்லிடக்கூடாது. அதனால தான் இன்றைக்கும் இயேசு வைக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்த கல்லறை திறந்த நிலையிலே சாட்சியாக இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இந்த நிக்கோதேமு அதற்கு பின்பு தெரிந்தெடுத்து இவன் தொடர்ந்து இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்ததுனால இவர் சொத்துக்களை இழந்தார், மிகவும் துன்பப்படுத்தப்பட்டார், இப்படிலாம் வரலாற்றில் சொல்லுகிறாங்க. ஆனாலும் கர்த்தருக்காக நின்றதுனால பின்பு இவர் ஒரு பேராயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டு ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் சாட்சியாய் நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெயரில் வைக்கப்பட்டபடியே வெற்றியடைந்தவராய் நிக்கோதேமு காணப்பட்டார். அதே போல நீங்களும் என்ன துன்பம் வந்தாலும் கர்த்தருக்காக நில்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களை வெட்கமடைய விடமாட்டார். உங்கள் வாழ்வை சாட்சியாய் நிறுத்துவார். சமுதாயத்தில் எந்த இடத்திலெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். நிச்சயம் நடக்கும், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அப்படிப்பட்ட வெற்றியை அடைய உங்களுக்கு ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.